சாப்பிடாமே இருக்காங்க. என் பையன் மருமகளை கூட்டிட்டு வீட்டுக்கு வராம இருந்தா நான் கண்டிப்பா சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றான், நான் ஒரு கண்டிஷன் வைக்கிறேன், அதுக்கு ஒத்துக்கிட்டானா அவங்க இங்க வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரவியும் சுருதியும் காமிக்கிறாங்க. ரவி சொல்றாரு, அவன் எப்பவும் கோவக்காரன், அப்படிதான் பண்ணுவான், அவன் என் மேல இன்னும் கோவம் போல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுருதி சொல்றாங்க, அந்த ஆளு இருக்கிற வரைக்கும் நான் எங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரோகிணியை காமிக்கிறாங்க. ரோகிணி வந்து தினேஷ் பணம் கொடுக்கறதுக்காக வராங்க. அப்ப தினேஷ் கேட்கிறாரு, ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு, கரெக்டான டைம் கூட்டு வந்து பார்க்ல மனோஜ் உட்கார்ந்து இருந்ததை வித்யா பாத்துறாங்க. வித்யா பார்த்துட்டு ரோகிணி கிட்ட சொல்றாங்க. ரோகிணி 2 பேரும் வந்து பேசுறாங்க. அப்ப மனோஜ் கிளைண்ட் அவரு கார் வாங்குறதுக்காக வந்திருக்காரு, அவர் ஏன் இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேக்குறாங்க. இங்க வந்து டீல் பேசுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரொம்பவே சமாளிச்சிடறாரு. மனோஜ் கேக்குறாரு ரோகிணி கிட்ட, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ரோகிணி சொல்றாங்க, வித்யாவுக்கு கல்யாணம்னு சொல்லி போய் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. விஜயா சாப்பிட வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம்பிடிக்கிறாங்க. மீனா போய் கூப்பிடுறாங்க. உனக்கு மட்டும் தான் நீ இருக்கணும்னு தான் நினைக்கிற, அதனாலதான் நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை விஜயா ரொம்பவே திட்டுறாங்க. அண்ணாமலை கிட்ட போய் சொல்றாங்க, அத்தை சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க, நீங்களே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை கூப்பிடுறாரு. விஜய் வந்துடுறாங்க. என்ன இப்போ சாப்பிடவா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விஜய் சொல்றாங்க, என்னாலாம் முடியாது, என் மயனும் மருமகளும் வந்தா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். அதுக்கு முத்து சொல்றாரு, அம்மா சாப்பிடாமலாம் இருக்க மாட்டாங்க, அம்மாவுக்கு பசிக்கிற நேரத்துல சாப்பிட்டுருவாங்க, நீங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போய் சாப்பிடுறாங்க எல்லாரும்.